அதான் பிரச்சனையே. இப்போ ஏற்கனவே மற்றவங்க எல்லாம் பேசிடுவாங்க, அதுல வேற பைட் நிறைய போட்டு அவங்க வேற பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ இவர் சொன்ன பாயிண்ட் மாதிரி வேற. இப்ப சாதாரணமா வந்து ஒரு சென்சஸ் எடுத்தாங்க, அதுல சாதாரணமா ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 30% அவனோட ஸ்கில் டேலண்ட் இருக்கணுமா, 70% டாக்டிக்ஸ் அவர் சாமர்த்தியம்னு சொன்னாரு, அது இருக்கணுமா. இவருக்கு என்னமோ ஒரு அதிகமான பர்சன்டேஜ் வந்து ரேஷியோவில் வந்து ஸ்கில்லும் டேலண்ட்டும் இருந்ததுனால மிச்சதெல்லாம் ரொம்ப கம்மியாக போச்சு போட்டுருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். பட் ஒன்றுமே இல்லாட்டி முடியாது. இங்கே உள்ள முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் மியூசிக்கில் ரொம்ப வெறி உள்ளவர், ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஜெனரல் மேனேஜர் கேடரில் இருந்தார். அவர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? டாக்டர் அந்த வழி மியூசிக்கெல்லாம் பண்ணி நிறைய பாடுறவர். அவரு நான் வந்து ஒரு கர்நாடிக் ஆல்பம் பண்ண கேட்டீங்களான்னாரு. நான் ஒரு கர்நாடிக் ஆல்பம் பண்ண தெரியுமான்னாரு. இல்லையே, இல்லை சார் நான் பார்த்துறேன். ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது இப்போ லேட்டஸ்டாக ஹிந்துஸ்தானி ஆல்பம் ஒன்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. இல்லை சார், இப்போ பார்க்குறீங்களா? பார்க்குறேன்னு நேரம் கூட்டு போய் ஆல்பத்தை திறக்கிறாரு. இவர் வந்து ஹிந்துஸ்தானி வேஷத்தில் இவர் தொப்பி எல்லாம் போட்டுட்டு ஷெர்வானி எல்லாம் போட்டுட்டு இப்படி மைக்க வச்சுட்டு இன்னொன்னுல வேற மாதிரி தொப்பி போட்டுருது. எனக்கு சந்தேகம், சரி அப்ப அந்த கர்நாடிக் ஆல்பம் அது கூட வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். இன்னும் காட்டினா வேற வேற சில்க் ஜிப்பா, நாமம், விபூதி, சந்தனம். அவர் எப்படி மீடியா சப்போர்ட் பண்ண? ஸோ வாழ்க்கையில உண்மையாகவே வாஷிங்டன்ல ஒரு வயலின் அந்த விற்பனை ஒரு சப்வே அங்கெல்லாம் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போடுவாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு வாத்தியம் வாசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அப்படியே வந்து எல்லாரும் காத்து போடுவாங்க. அவர் வாசிக்கிறாரு, யாருமே கட்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் நின்னாரு, ஒரு 2 நிமிஷம் கேட்டாரு, போயிட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு அவங்க நாட்டு இதுல வந்து 50 பைசா 50 சென்ட் போட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து $1 1 ரூபாய் அவங்களுக்கு போட்டாரு. மொத்தம் கிட்டத்தட்ட $17 சேர்ந்தது சாயந்தரம் வரைக்கும் வாசிட்டு இருந்த போது. அவர் யாருன்னா ஜோசப் பெல் அப்படிங்கிற ஒரு கிராமி அவார்ட் வின்னர். அவர் வந்து வாசிச்சா 1 வருஷத்துக்கு முன்னாடியே டிக்கெட் வந்துடும். அவர் யாருன்னு தெரியாத போது அவர் வாசிச்சுட்டு இருந்த போது அவர் கிடைச்சது அவங்க நாட்டோட $17 தான். இது அரேஞ்ச் பண்ணது வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற அங்க உள்ள பத்திரிகை. ஸோ இவரை பொறுத்த மட்டும் வெளியில தெரியறதுக்கு மீடியா உங்களால தான் முடியும். ஸோ நீங்க உங்க மனசுலயும் அவரை வேற ஒரு இடத்துலயும் வச்சீங்கன்னா மிச்சம் எல்லா டேலண்டும் இருக்கு. அவரை வேணா கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லலாம். அந்த 30% போதும். அவருக்கு ஒரு 50-70% கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா நல்லா பாடுவார், கர்நாடிக்ல ஆத்தென்டிக்கா பேசுவார், வெஸ்டர்ன்ல ஆத்தென்டிக்கா பேசுவார். அவங்க யாருமே என்ன நடிகராக தான் கூப்பிட்டாங்க. நானா முன்னாடி மியூசிஷியனா இருந்தேன். கே பாலச்சந்திரன் என்னை ஏந்திரிமா வந்து உடனே நடிகனாக்கினார். நான் மியூசிக் டைரக்டர் நல்லா ஆக்ட் பண்றேன்னு அவர் அப்பவே தெரிஞ்சுட்டேன். அவருக்கு டேலண்ட் தெரியும். அடுத்தது இவரை மீட் பண்ண போது இவரை ஒரு மியூசிக் டைரக்டரா தான் யூஸ் பண்ணுவார். ஸோ இதோட பர்பஸ் இங்க உள்ளது மீடியா. நீங்க உங்களால எத்தனை பேர் வந்தாங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நீங்க உங்க கண் பார்வை, உங்களிடம் இருக்கும் கை, இது பட்டதுன்னா போதும், அவர் ஒவ்வொன்றும் வந்துடுவார். தயவு செய்து அவர் சார்பில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி.